நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். குதிரை பேரம், யானை பேரம், எரும மாட்டு பேரம், ஒட்டக பேரம் அப்படின்னு இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு ஒரு கேவலமான பெயரை வச்சுட்டு இன்னைக்கு தமிழக அரசியல் வந்து உருண்டு கொண்டு இருக்கிறது. இத்தனை நாள் என்ன பண்ணியிருந்தாங்க? அதிமுக எம்எல்ஏக்களையும் திமுக எம்எல்ஏக்களையும் தாவேக்கா எதேதோ சொல்லி வெறும் காசு தான் கொடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அமைச்சர் பதவி தரேன், வாரிய பதவி தரேன், அதை தரேன் இதை தரேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் திருடி எம்எல்ஏக்கள் கூட பல மாவட்ட தலைவர்கள் அமைச்சு யாரையோ திருடி இன்னைக்கு ஒரு அந்த இந்த படம் மம்மி படம் பார்த்திருப்பீங்க. நீங்களாம் மம்மி படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மம்மி பேய் வந்து எப்படி இருக்கும்னா முத வெறும் எலும்பு கூடவே தான் இருக்கும். அது என்ன பண்ணும், அங்க இருந்து வெளியில வரும்போது அங்க நம்ம யாரெல்லாம் வந்து அவனை வந்து எதிர்த்தாங்களோ அவங்க எல்லாரையும் சாப்பிட்டு 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 ஒரு முழு பேயா மாறிடும். அந்த மாதிரி நம்ம தாவேகா பேயோட கம்பேர் பண்ணல. அந்த மாதிரி ஒரு கட்சி வந்து என்ன பண்ணுது, முதல்ல ஒரு சாதாரண எலும்பு கூட இருந்து வெளியில வந்து செங்கோட்டையன், அப்புறம் வந்து ஜேசிடி பிரபாகர், அந்த மாதிரி ஒரு சில அதிமுக எம்எல்ஏக்களை சாப்பிட்டு 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 கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அப்படி கட்சியா அப்படி வளர்ந்து ஒரு பார்வையா அப்படி வந்து நின்று இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு சற்றேறக்குறைய ஒரு 107 தொகுதி பெரிய விஷயம் தான் ஜெயிச்சு அங்கிருந்து என்ன பண்றாங்க, மிச்சம் மீது யாரா இருக்காலும் எல்லாரும் விழுங்கி ஒரு முழுமையான ஒரு தாவேக்காவா மாற அந்த கட்சி முயற்சி பண்ணி வருது. ஏன் அவங்க கூட இருக்கிற அந்த ஒரு அவங்களுடைய அந்த ரசிகர்களே போதுமே எதுக்கு இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களா விரும்பி வராங்க. நம்மளாம் ஒண்ணுமே சொல்ல, அவங்களா விரும்பி வராங்க, அவங்களா விரும்பி வராங்க. எதுக்கு விரும்பி வராங்க? ஏன் அதிமுக அப்படி என்ன குறை, திமுக அப்படி என்ன குறை, எதுக்கு உங்கள்கிட்ட வராங்க? ஏதோ ஒரு பசை இருக்கு அதுக்காக ஒட்ட வராங்க அப்படின்றது இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு திரு எப்பயும் போல திரு செந்தில் பாலாஜி அவர் வந்து வில்லன் ஆக்கிட்டாங்க. அவர் பேர் வச்சாதான் அந்த படம் நல்லா ஓடுன்றது கண்டிப்பா நம்மளுடைய திரு விஜய் அவர்களுக்கு தெரியும். இவர் படம் எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன், அந்த படத்துல வந்து நல்ல வில்லன் இருக்கணும். நல்ல வில்லன் தான் அந்த படம் வந்து ரசிகர்கள் வந்து சூப்பரா போய் உட்கார மனசுல. அப்ப ஒரு சிறந்த வில்லன் தேவை. அந்த மாதிரி அவர் வந்து தமிழ்நாட்டுல கண்டுபிடிச்ச ஒரு வில்லன் யாருன்னா அரசியல திரு செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அப்படின்னாலே அவரு இதுக்கு பேர் போனவர், அதுக்கு பேர் போனவர், எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு பெரிய மாஃபியா கும்பல் தலைவர் மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி வச்சாச்சு. இப்ப கரூர்ல போய் 41 பேர் செத்ததுக்கு காரணம் திரு செந்தில் பாலாஜின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட இத்தனை நாள் ஆகுது. இது வரைக்கும் இவர் ஆட்சிக்கு வந்து 50-60 நாள் 2 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் 2 மாசம் இல்லை, இன்னும் 2 வருஷம் கூட அவர் என்ன பண்ண மாட்டாருன்னா அந்த கரூர் கேஸை மட்டும் கையில் எடுக்கவே மாட்டார். ஏன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணாரு, செந்தில் பாலாஜி தான் கழுத்து எடுத்துட்டாரு, செந்தில் பாலாஜி தான் எட்டி வச்சிட்டான்னு எல்லாமே சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் கேஸும் போடல, ஒண்ணும் போடல. அவர் ஒரு வில்லனாவே என்ன பண்ண வேண்டியது, மக்கள் மத்தியில போர்ட்ரேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. இந்த திருப்பாச்சி படம் பாத்தீங்கன்னா மொத்தம் 3 வில்லன் இருப்பாங்க. அந்த 3 வில்லன் யாருன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு ஸ்டாலின், இன்னொன்னு உதயநிதி ஸ்டாலின், மூன்றாவது திரு செந்தில் பாலாஜி. இப்ப வந்து பவுடர் பட்டாசா எதோ சொல்லுவாங்களே, பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வில்லனால திரு செந்தில் பாலாஜி என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்றாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனா தாவிகா கட்சி ரொம்ப டீசென்டான ஆளுங்க, பர்ஃபெக்டான ஆளுங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையை வந்து உண்டு பண்ணி இன்னைக்கு அரசியல் நடந்துட்டு இருக்குது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துதான் இந்த தாவேக்கா எம்எல்ஏக்கு வந்து விலைக்கு வாங்குறதுக்கு முன்னாடி நின்று பண்றாரு அப்படின்ற ஒரு அலிகேஷன். மறுபடியும் யாரை சொன்னா நம்ம மூலம் வச்சு சொல்லியாச்சு. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், திமுக இதை செய்ய வேண்டும், வேற வழி கிடையாது. ஏனென்றால் தாவேக்கா ஆல்ரெடி இதை செஞ்சாச்சு. செய்யல, அப்படியா செய்யாம தாவேக்கா எதுவுமே செய்யாம திமுக செஞ்சா நம்ம கண்டிப்பா திமுக பழி போடலாம். நீங்க தான் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சது. அங்க கையை வச்சு இங்க கையை மாட்டை பிடிச்சி மனுஷன் பிடிச்சி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்ட கண்டத்துல போய் கை வைக்கிறீங்க. எங்கெல்லாம் கிடைக்குது அங்கெல்லாம் போய் கை வச்சு தூக்கிட்டு வரீங்க போயிட்டு. அப்ப அவங்க சும்மா இருப்பாங்களா? என்னை பொறுத்தவரைக்கும் தாவேக்கா எம்எல்ஏக்கெல்லாம் உங்களை மாதிரி ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ எல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பதவி விலக மாட்டாங்க. ஒரே அடியா ஒரு 15-20 எம்எல்ஏ வந்து மொத்தமா பதவி விலகுவாங்க. நீங்க பார்த்துன்னு தான் இருக்க போறீங்க. அது என்னைக்கு அப்படின்றது தெரியல. அது அந்த பேக்ல வந்து அவங்க வந்து எல்லா ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா வெறும் வெளி தோற்றம் மட்டும் கிடையாது. உள்ள 1000 தொடர்புகள் இருக்கும். அது எப்போ வருதோ அன்னைக்கு நிச்சயமா என்ன நடக்கும், அந்த 15-20 எம்எல்ஏ கண்டிப்பா வந்து இதே போல ராஜினாமா பண்ணும்போது தான் அதோட வலியும் வேதனை என்னன்றது கண்டிப்பா தாவேக்காக தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எல்லாருமே என்ன பண்ணாங்க, விதை நிற்பான் வினைய வைத்தவன் வினை இருப்பான், நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். சரி, இப்போ தாவேக்கா செஞ்சாலும் தப்பு தான், திமுக செஞ்சாலும் தப்பு தான். ஆனா எப்ப தாவேக்கா அந்த ஆயத்தை எடுத்துச்சோ, கத்திய வார்த்தை எதிராக கத்தி எடுத்தோம், நம்ம கத்தி எடுக்காம இருக்கக்கூடாது. இதுதான் வந்து அஜித்துக்கும் விஜய்க்கும் நடந்த ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா விஜய் சார் வந்து எல்லா விஷயத்தையும் கையில எடுத்து அவர் சிலம்பமா சுத்துவாரு. ஆனா அஜித் சார் வந்து அமைதியா இதுவும் அதே இவரோட அதிகமான பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டரா இருந்தவர் அஜித் ஆரம்ப காலகட்டங்கள்ல. ஆரம்பம்ல கிட்டத்தட்ட 2014-15 வரைக்கும் அந்த வேதாளம் வரும்போதெல்லாம் கூட
அஜித் சார் தான் ஒரு பெரிய ஸ்டார், இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டார். ஆனா அவரு எவ்வளவு பெரிய ஸ்டார்னு வந்து எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை. இவர் எதெல்லாம் கையில எடுத்தாரோ எந்த ஆயத்தையும் அவர் எடுக்கல. அப்ப ஈஸியா சினிமாவில் என்ன பண்ணிட்டாரு, மேல வந்துட்டாரு. எப்படி திரு ரஜினி சாரும் கமலஹாசன் சார் 2 பேரும் ஃபைட் நல்லா இருக்கும், அதுல ரஜினி சார் மேல வந்தாரு. ஆனா இங்க ரஜினி சாரை விட கமல் சார் பெரிய ஆள், இங்க விஜய் சாரோட அஜித் சார் பெரிய ஆள். ஆனா அவர் எதுவுமே பண்ணாதால இவர் பண்ணி இவர் மட்டுமே கேம் ஆட்டே இருப்பாரு, அவர் அமைதியாவே இருப்பாரு, இங்க மேல வந்தாரு. அந்த மாதிரிலாம் அரசியல் இருக்க முடியாது. நீங்க ஆடுற கேம்லாம் எதிர் கேம் ஆடியும் தான் இருப்பாங்க, உங்களோட மோசமால இருக்காங்க. நல்லுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வெற்றாச்சு, வென்றதுக்கு 1000 காரணங்கள் இருந்தாலும், எத்தனையோ நல்லது கெட்டது இருந்தாலும் வெற்றி தான், எந்த மாற்று கருத்து. ஆனா இப்ப நீங்க செய்யற செயலுக்கு வந்து எதிர் செயல் செய்யாமலாம் எந்த கட்சியுமே இருக்காது. சரி, இதை வந்து செய்யறாங்க அப்படின்றது வந்து இப்ப நீங்களே வந்து நீங்க சொல்றது வந்து சரியா, ஏன்னா நீங்க வந்து அதை என்ன பண்ணுங்க, எம்எல்ஏ வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரிலாம் பேரம் பேசுறாங்கன்னும் போது பேரம் பேசாத எம்எல்ஏ கூட 35 கோடி 50 கோடி யார் மூலியம் போய் கேட்குதுன்ற மாதிரி உங்களுக்கு மேல வெறுப்புணர்வு கண்டிப்பா கேட்பாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப தீவிரமான பக்தலா இருக்க மாட்டாங்க. இப்ப அதிமுகல இல்லாத ஒரு இணைப்பா வந்து ஒரு பிணைப்பா வந்து தாவேக்கால இருக்க போது, அதிமுக இவ்வளவு பிணைப்புல இருந்து 7 பேர் பிச்சுன்னு வெளில ஓடிடுறாங்க. திமுக இவ்வளவு பிணைப்பா இருந்த இத்தனை 9 கட்சி, உயிருக்கு உயிர், கொள்கைன்னா கொள்கை, கோட்பாடுனா கோட்பாடு, உன் உயிர் ஏன் கால ஏன் உயிர் உயிர், இப்படி இருந்தவங்களே இப்படி பிச்சுன்னு சுத்தும் போது தாவேக்கால இப்பதான் முதல்ல ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த சன்மானம் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா அவங்க இன்னைக்கு அவங்களே திமுக நாடலாம், திமுக ஆஃபர் பண்ணும் பட்சத்துல. சரி, எது எப்படி இருந்தாலும் சரி, இப்ப இவங்க சொன்ன குற்றத்தை பத்தி நம்ம இப்ப பேச, இந்த குற்றத்தை வைத்தவர் வந்து யார் அப்படின்னா ஊத்தங்கரை தாவேக்காவோட எம்எல்ஏ திரு இளையராஜா. இந்த திரு இளையராஜா, ஊத்தங்கரை எம்எல்ஏவான திரு இளையராஜா வந்து எங்க இருந்து வந்தார்? இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம், தமிழக வெற்றி கழகத்துல வந்து ஊத்தங்கரை எம்எல்ஏவா அவர் தான் நம்ம வந்து நிக்க வச்சிருந்தாரு திரு தளபதி திரு விஜய் அவர்கள். அவர் தான் வந்து விஜயருடைய அந்த எம்எல்ஏக்கள் அறிமுக கூட்டத்துல வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல வந்து திரு இளையராஜா வந்து கலந்துனான்னு நினைச்சுன்னா அது மிகப்பெரிய தவறு. அன்றைய எம்எல்ஏக்களோட அறிமுக கூட்டத்துல இளையராஜா இல்ல. அதே மாதிரி அவருடைய அந்த அவருடைய வெப்சைட் இருக்கும் பாருங்க, அதுல இன்னைக்கு நீங்க போய் தேடி பாத்தீங்க அப்படின்னா ஊத்தங்கரை கேண்டிடேட் அப்படின்னு எங்க இருக்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த குமாரவேல் எம்பிஏ அங்க போட்டிருக்கு பாருங்க. ஊத்தங்கரையினுடைய வேட்பாளர் யாரா இருந்தாருன்னா குமாரவேல் எம்பிஏ அப்படின்ற ஒரு ஆள் தான் வந்து அதுக்கு வந்து வேட்பாளரா இருந்தார். எதுக்கு? தாவேகா சார்பா ஊத்தங்கரை அப்படின்ற ஒரு தொகுதிக்கு திரு குமாரவேல் அவர் வந்து யூத் விங் டெபுட்டி ஆர்கனைசரா இருந்தார் டிவிகே கட்சி இருக்கும்போது. அப்படி இருந்தவர் எப்படி வந்து இப்படி அது வந்து மாறுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க என்ன வந்து வில்லங்க நடந்ததுன்னு தெரியல. இன்னும் முழுசா டீட்டெயில் நம்ம விசாரிச்சா கிடைச்சிரும். ஒருவேளை இந்த நம்மளுடைய இந்த சொல்லக்கூடிய இந்த இளையராஜா அப்படின்றவர் அது வந்து ஒரு தனி தொகுதி, அதுல இளையராஜா அப்படின்றவர் வந்து அதிமுகவில் இருந்தவர். அவர் வந்து என்ன பண்றாரு, அங்க சீட்டுக்கு எல்லாம் கிடைக்கலன்னும் போது தனியா அவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்றாரு. வேட்புமனு தாக்கல் பண்ணி அந்த தொகுதிக்கு அறிவித்த அந்த குமாரவேல் இல்லாத காரணத்தால இவர் என்ன பண்றாரு, ஓடி போய் திரு விஜய் கிட்ட வந்து என்ன குத்தாரு ஏது குத்தாரு தெரியல, எவ்வளவு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா குத்தாருன்னு தெரியல. ஏன்னா குமாரவேலை விட அந்த இடத்துக்கு இவரு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் வந்து திரு இளையராஜா வாங்கிட்டார். அறிவிச்சது குமாரவேலை, ஆனா ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் யாரு குத்தாருன்னா திரு இளையராஜா குத்தாரு. எவ்வளவு அமௌண்ட் கை மாறிச்சு? முக்கியமான கொஸ்டினா இல்லையா? வேட்பாளராக அறிவிக்கும் போது கூட திரு இளையராஜா அந்த லிஸ்ட்ல கிடையாது. அவர் வேட்பாளர் அறிவிச்ச கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். திரு விஜய் எப்படி வேட்பாளர் அறிவிச்சாருன்ட்டு. அன்னைக்கு முந்தின நாள் நைட் வரைக்கும் எந்தெந்த கட்சி விட்டு வெளில வரும் அவெல்லாம் தூக்கி போட வேட்பாளர் அறிவிச்சாரு. அப்படி அறிவிச்ச வேட்பாளர்லயும் இந்த ஊத்தங்கரை இளையராஜா எம்எல்ஏ இல்ல, தற்போது எம்எல்ஏ அந்த லிஸ்ட்ல கிடையாது. திரு குமாரவேல் தான் இருந்தாரு. அங்கிருந்து மாறி எந்த காரணத்தினாலும் இவர் வந்து அந்த சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளரா மாறினான்னு ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். சரி, அவர் எதுக்காக மாறினார்? பணம் செலவு பண்ணிருப்பார் அதனால மாறினாரா, இல்ல எதுக்காக மாறினாரு தெரியல. சரி, அவர் வந்து அந்த தொகுதியில எத்தனை 1000 வாக்குகள் வித்தியாசத்தை ஜெயிச்சிருக்கிறாருன்னா வெறும் 5000 வாக்குகள் வித்தியாசத்தை ஜெயிச்சிருக்கிறார் ஊத்தங்கரையில. அது அதிமுகவின் கோட்டையா இருந்தது. கடந்த 3 சட்டமன்ற தேர்தலா வந்து அந்த தொகுதியில இருந்து அதிமுக தான் வெற்றி அடைஞ்சது. இந்த முறை வெறும் 5000 வாக்குகள் வித்தியாசம் தான் அதிமுக எம்எல்ஏ வந்து அந்த இடத்துல வந்து தோல்வி அடைகிறார், ஊத்தங்கரையில் தோல்வி அடைறாரு. அப்ப இப்ப நம்ம என்னெல்லாம் நினைக்க தோணுது அப்படின்னா, இவங்க பேரம் பேசினது எனக்கு தெரிஞ்சு வந்து நான் வந்து பொய் பொருள்லாம் நான் சொல்லவே வரல. அதாவது இவங்க அந்த ஆயத்தை எடுத்துட்டாங்க, தாவேகா எடுத்துட்டாங்க. அது பல எம்எல்ஏக்கள் வெளில வந்து சொல்ல வேண்டிய நேரம் இருக்கு, இன்னும் நேரம் இருக்கு, இன்னும் முடியல. எதனா ஒரு இடர் ஏற்படும் போது இப்ப முத டிஎம்கே விட்டு இவங்க இந்த கூட்டணில இருந்து வெளில வரும்போது நாள் வந்து என்ன பேசினாங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் மேல எதுவுமே இல்லை, ஸ்டாலின் மேல எதுவுமே இல்ல அவர் தான் போய் ஆதரவு தெரிவிக்க சொன்னாரு சொல்லி இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இன்னைக்குதான் நடந்ததெல்லாம் ஒன்னொன்னா வெளில சொல்றாங்க. இது எப்படி வந்து அந்த அரசியல் கட்சிக்கு வந்து ஒரு அரசியல் பிழைப்பா இருக்கோ அதே மாதிரி இப்ப இருக்கிற இந்த விஷயம் வந்து இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு என்ன ஆகும், எப்படி இவங்க பேரம் பேசினாங்க, என்ன எவனோ ஒருத்தர் வெளில வருவான், வெளில வராம இருக்க மாட்டான். உண்மை வெளியில் வராம இருக்கவே இருக்காது, ஏதாவது ஒரு சாட்சி அங்க இருக்கும்.
அந்த சாட்சி வெளில வந்து அந்த உண்மையை வந்து வெளிவர வைக்கும் போது என்னெல்லாம் பேசினாங்க, ஒருத்தருக்கு என்ன பேசினாங்க, ஏது பண்ணாங்க, இன்னும் இந்த இப்ப அங்க போற எம்எல்ஏக்கெல்லாம் எதுக்காக ஓடுறாங்க ஓடிடுறாங்க. இந்த விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கைவாதி கோட்பாதி தான், இல்ல அதெல்லாம் கிடையாது. அவங்களோட ஒரே குறிக்கோள் என்ன, அவரோட பதவி ஏதோ ஒரு பதவி தரான் அப்படின்ற ஒரு காரணம் இல்லாம யாருமே அங்க போய் சேர போறதில்ல. அதுவுமே ஒரு குதிரை பேரம் தான் அப்படின்றத யாரும் மறுக்க போறதில்ல, மறக்க போறதில்ல. ஆக திமுக பண்ணுதானா பண்ணணும்ன்ற நம்ம வந்து பண்ணாம பண்ணணும். ஒரு அரசியல் கட்சினா ஆட்சி அமைக்க தான் ட்ரை பண்ணுவேன். இன்னைக்கு தாவேக்கா பண்ணதை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வெளிப்படையா பேச வந்து ரொம்ப டீசென்ட், அதெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லார் மனசுலயும் ஓட பண்ணணும் அப்படின்ட்டு அது தாவேக்கா சப்போர்டர்ஸ் தாவேக்கா சப்போர்டர் பண்ணணுவாங்க, திமுக சப்போர்ட்னா அதை பண்ணணுவாங்க, அதிமுகனா பண்ணணுவாங்க. மூணு எந்த விதமான ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அதுல வந்து ஆட்சி அமைச்சுக்கு வந்து கண்டிப்பா முயற்சி பண்ணுவாங்கன்றது எந்த மாற்று கருத்து முடியாது. தாவேக்கா அந்த ஆயுதத்தை எடுத்து விட்டது. எடுத்ததுக்கு அப்புறமா இவங்க எடுக்காமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்ப இதுல இன்னொரு கொஸ்டின் ஒண்ணு வருது. இப்ப அதே போல இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. நான் மேலும் வந்து ஒரு 10 பேர் 12 பேர் இன்னும் விலைக்கு வந்தா கூட ஒரே அடியா முடிச்சிருங்க. எத்தனை பேரும் முடிச்சிருங்க. மொத்தமா ஒரு மினி இடைத்தேர்தல் வச்சிருங்க. அதுல எல்லாமே தெரிஞ்சு போடும். ஒரு 20 தொகுதி 25 தொகுதி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி இடைத்தேர்தல் நேரம் வர நேரத்துல ஒருவேளை அப்ப ஒரு 10 எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்கால இருந்து ராஜினாமா பண்றது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திருக்கு. திமுக நம்ம சொல்றோம் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணாங்கன்னா கூட அவங்க சேர்ந்து வந்து ஆட்சி அங்கேயே சேர்ந்து ஒரு எலெக்ஷன் வந்ததுன்னா இப்ப இவர் வந்து ஒரு 20 பேரை வாங்குறாரா, நீ ஒரு 20 பேரை வாங்கிடுங்க, 40 பேரை வாங்கி என்ன பண்ணுங்க, கோதால விடுங்க. அந்த 40 பேர் வாங்கி கோதால விடும்போது என்னென்ன கூட்டணி எப்படி கூட்டணி பயங்கரமான கூட்டணி அமைச்சிட்டாங்க இல்லையா. விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு பெரிய கட்சி, மதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சி, ஐயுஎம்எல் போன்ற பெரிய கட்சி, அதை விட வந்து வைகோ துரை வைகோ போன்ற பெரிய பெரிய தலைவர்கள், காங்கிரஸ் போன்ற அந்த மாணிக்கம் தாகூர் போன்ற ஒரு பெரிய தலைவர்லாம் வச்சு ஒரு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. நீங்க அமைங்க, முடிஞ்சா அமைங்கள தனியோட போட்டி போடுங்கப்பா. இங்க 20 எம்எல்ஏ காலி பண்ணு, அங்க 20 எம்எல்ஏ காலி பண்ணு, 40 எம்எல்ஏ. அந்த 40 எம்எல்ஏல எவன் வந்து யார் வந்து அதிகமா ஜெயிக்கிறாங்களோ அவங்க நீங்க ஆட்சி கைப்பற்றிட்டு போங்க. அந்த மாதிரிதான் இந்த தமிழக மக்கள் ஒரு கேவலமான முடிவு தானே கொடுத்துருக்காங்க. இந்த தமிழக மக்களை நம்ம என்னென்ன சொல்லணுமோ எல்லா வார்த்தையும் சொல்ல வேண்டிய முழு பொறுப்பு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு முடிவு, இந்த மாதிரி ஒரு முடிவு ஏற்படுத்தினா எந்த மாதிரி ஒரு வினையா இருக்கு. தமிழ்நாடு வட மாநிலத்துக்கு எதுக்குமே வந்து குறைவில்லாத ஒரு மாநிலம் அப்படின்னு நிரூபிச்ச இயர் வந்து இது வந்து ரொம்ப பெருமையா வேற பேசுறாங்க. ரொம்ப பேர் வந்து மாற்றத்தை கொண்டு வந்தா மாற்றம், ஒரு மாற்றமும் கிடையாது. ரொம்ப ஏமாற்றம், ரொம்ப அநியாயமான ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடு நடக்குது. ஒரு ஜனநாயகம் அப்படின்னு ஏற்கனவே கொல்லப்பட்டிருந்த தமிழ்நாட்டுல வட மாநிலத்தை விட அதிகமா இங்க நடக்குது. ஒரு நாளைக்கு ஒரு அமைச்சர், அங்கெல்லாம் 60 அமைச்சர் மொத்தமா போறான், 60 எம்எல்ஏ மொத்தமா போறான். இங்க என்ன பார்த்தா ஒரு நாள் ஒரு எம்எல்ஏ. இப்ப இங்க அவன் பேசுறான், அவன் இவன் பேசுறான். இதோட எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து நார்த் இந்தியா எப்படி பேச முடியும், கம்பேர் பண்ணி பேச முடியாத அளவுக்கு இன்று நடக்கிற தமிழ்நாட்டு ஆட்சி வந்து மொத்தமா மாத்திட்டாரு திரு விஜய் அவர்கள். அவருக்கு கொஞ்சம் கூட ஈடு, ஏன்னா அவர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம திமுகவை குறை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவேளை இதை திமுக முத பண்ணிட்டா கூட அதே மாதிரி சில பேர் இந்த அதிமுக திமுக ஒன்னா சேர்ந்தா என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆட்சி அமைக்கிறது அவங்க 2 பேரும் அமைக்கிறாங்க. நீங்க உங்களை மாதிரி வந்து சிறு சிறு ஸ்டாலின் தான் முதல்வர்னு சொல்லி வாக்களிச்சவங்களையும் எடப்பாடி தான் முதலமைச்சர் சொல்லி வாக்களிச்சு வந்து தாவேக்கால வச்சுருக்கீங்க. ஆனா அங்க அந்த ஸ்டாலின் எடப்பாடியே ஒத்து போய் ஒரு ஆட்சி அமைச்சாங்கன்னா என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையுமே கிடையாது. உங்களை போன்ற தாவேக்கா காட்சி ஆட்சி அமைக்க முயற்சி செய்யும் போது ஏன் அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க அடுத்த முறை போட்டி போட்டோம், அடுத்த முறை சண்டை போட்டேன், எந்த தப்புமே கிடையாது. மக்கள்கிட்ட வந்து எதுவுமே நீதி நியாய நேர்மையா எல்லாமே வந்து கொள்கை சார்ந்த கட்சிக்கு ஓட்டோ. ஏன்னா திரு சீமானை விட வந்து கொள்கை சம்பந்தப்பட்ட கொள்கை பேசக்கூடிய ஒரு தலைவர் யாருமே இல்லை. அவருக்கு எதுவுமே வாக்கே அளிக்கல. நீங்க பிஜேபியோட எடுத்தீங்கன்னா கூட அவங்களோட ஒரு மதவாதம் பேசுற கட்சி ஒரு கொள்கை இருக்கு, அவங்களுக்குமே வாக்களிக்கல. அதே போல பாமக பல கட்சிகள் கொள்கை கட்சி வாக்களிக்காம என்ன கட்சிக்கு வாக்களிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க எந்த கொள்கையும் அறிவிக்காம நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போன்ற கட்சிக்கு வாக்களித்த தமிழக மக்கள் வந்து இதையும் நம்ம பார்த்து அவன் வேற வழி கிடையாது. இதை பார்த்து இந்த கொடுமை நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயத்துல இருக்கணும். ஆனா போனா இந்த திருப்பாச்சி படத்துல வராம செந்தில் பாலாஜி ஒரு இல்ல அவங்க இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, தொடர்ந்து வந்து தாவேக்கு வந்து குதிரை பேரம் பண்ணுவது வந்து ரொம்ப வெளிப்படையா வைக்கவே சொல்லிட்டாரு. வாய் தந்து அவர் பேசும்போதே ஓப்பனா போட்டு உடைச்சிட்டாரு. எப்பா அப்படின்ற மாதிரி போட்டு உடைச்சாரு. அது பெரிய பூதாகாரம் ஆயிடுச்சு. இந்தியா ஃபுல்லா ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. திரு விஜய் அவர் வந்து ஆஸ்திரேலியால இருக்காரு, பேரத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி, ஆஸ்திரேலியால இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் பேர்ல வந்து இந்தியா முழுத வந்து அவர் பேர் வந்து கெட்டு போச்சு. அதை சரி பண்ண இப்ப என்ன பண்றாரு, உடனடியே வில்லன் வந்து உள்ள இருந்து படத்துல இருந்து அந்த அடுத்த சீன்லயே போடுறாரு. இது இப்ப அடுத்த கட்டம் வந்து அவர் என்ன பண்றாரு, உள்ள இருந்து போட்டாதான் இப்ப என்ன ஆகும், தமிழக அரசியல்ல வந்து விஜய் வந்து மீண்டும் வந்து ஹீரோவாக முடியும் அப்படின்ட்டு இந்த திருப்பாச்சி படத்துல ஒரு 3வது வில்ல மெயின் திரு ஸ்டாலின், உதய ஸ்டாலின் 3 பேர், செந்தில் பாலாஜி 3 பேரும் உள்ள எடுத்துட்டு வந்து நாங்க பண்ணலங்க, இவங்க தாங்க பண்றாங்க, இவங்க பண்ணி ஆட்சி அமைக்க முயற்சி பண்றாங்கன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் அவங்க மேல போடுறாங்க. அவங்க செஞ்சே இருந்தா கூட அதை வந்து எப்படி தாவேக்கா எப்படி ஒப்புக்கொள்ளாதோ அதே மாதிரி திமுக ஒப்புக்கொள்ளாது. இதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு ட்ரம்ப் கார்டு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேருக்கு வந்து மத்தியஸ்தம் பண்ணி ஒருத்தர் பேசினாரு பாருங்க. அதாவது தாவேக்கா எம்எல்ஏக்கும் திமுகக்கும்
அவரு தான் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய சந்தேகத்துக்கு ஒரு ஆளா இருக்காரு. அவரு தேர்தலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தாவேக்காக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் தான் வந்து எல்லாம் 36% ஓட்டு வாங்குவோம், இவங்க தொழில் ஜெயிப்பா, இந்த தொழில் ஜெயிப்பாங்க, இது எல்லாமே பேச தாவேக்காக்கு ஆதரவா பேசின அவரு இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாரு. இதுதான் வந்து பெரிய ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கு. இது அவரே இன்வால்வ் ஆனாரா, இல்ல இவங்க ஆளுங்களே வச்சு ஒரு செட்டப் பண்ணி நீ போப்பா 3 மாசம் உள்ள போப்பான்னு ஒரு செட்டப் பண்ணி எல்லாமே நாடகத்தை வந்து அடுத்த திரைப்படத்துல இருந்து அடுத்த திரைக்கதையை வந்து அப்படி ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்களா அப்படின்றது வந்து தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. எதுவா இருந்தாலும் வந்து போக போக கண்டிப்பா மக்களுக்கு தெரிய வரும். தெரிய வரும்போது யார் தவறு செய்திருந்தாலும் அது தண்டனைக்குரியதே என்பதை மக்கள் என்றாவது ஒரு நாள் உணர்ந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன்.